அம்மா இன்னைக்கு இட்லிக்கு வந்து சட்னி சாம்பார் செஞ்சு தரவா? சாம்பார் சட்னி சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. சரிம்மா, உனக்கு நாக்கு செத்து போச்சுன்னா நான் என்ன செஞ்சு தரேன்? செட்டிநாட்டு திரக்கல் பண்ணித்தா. செட்டிநாட்டு திரக்கல் பண்ணி தரவா? விடுமா, ஒரு 10 நிமிஷத்துல உனக்கு பண்ணி தந்துறேன். செட்டிநாட்டு திரக்கலுக்கு முக்கியமா 2 காய்கறி தான் தேவைப்படும். ஒன்னு கத்திரிக்காய், அடுத்து இவன் உருளைக்கிழங்கு. இவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் இப்படி சார்பாக முதற்க வணக்கம். உங்களால் வந்து உங்களின் ஒருவன் மேலமானம் நெல்லியான் ஆட்சியப்பன். நம்ம இட்லி தோசைக்கு வந்து சட்னி சாம்பார் தான் நம்ம சாப்பிடுவோம். செட்டிநாட்டு முறையில வில்லேஜ் ஹெல்த் இப்படி ஸ்டைல் இன்னைக்கு செட்டிநாட்டு திரக்கல் தான் நம்ம இன்னைக்கு தயார் பண்றோம். அந்த செட்டிநாட்டு திரக்கல் வந்து இட்லி தோசைக்கு வந்து அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும். சட்னி சாம்பாரை விட அவ்வளவு ஒரு ருசியா இருக்கு நாக்குக்கு. செட்டிநாட்டு திரக்கல் வந்து எப்படி தயார் பண்றதை பாக்குறதுக்கு முன்னால நமது வில்லேஜ் ஹெல்த் சேனலை புதுசா பார்க்கக்கூடிய நண்பர் தயவு செய்து லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் சேனல் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்ப செட்டிநாட்டு திரக்கல் வந்து நம்ம தயார் பண்ணி போடுவோமா? இட்லி தோசைக்கு நாக்குக்கு ருசியாகும். வாங்க தயார் பண்ணி போடுவோம். தயார் பண்ணி ரெண்டு தடவை நம்ம மசாலா வந்து அரைக்கணும். அதனால இப்ப மிக்ஸி சார் எடுத்துக்கிறேன். ஒரு தேக்கரண்டி சோம்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்ப சோம்போட அரை தேக்கரண்டி மிளகு வந்து சேர்த்துக்கிறேன். மல்லி 1 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மிக்ஸில் அரைக்கிறதுக்கு அனைத்து மசாலாவும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். நம்ம தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கல. இப்ப தண்ணி சேர்க்காம நைஸா பவுடர் போல நல்லா அரைச்சிட்டு வந்துருவோம், மை போல. நண்பர்களே, மசாலாவை இந்த மாதிரி நல்லா பொடியா நல்லா நைஸா அரைச்சுக்கணும். அரைச்ச மசாலா இப்போ ஒரு தனியா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். அதே மிக்ஸி சார்ல அரை மூடி தேங்காயை உடைச்சி சின்ன சின்னமா நறுக்கி போய் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி சார்ல 2 தேக்கரண்டி பொட்டுக்கல்ல வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். செட்டிநாட்டு திரக்கல்ல நல்லா வாசனையாகவும் அதே போல நாக்குக்கு ருசியாக இருக்கிறதுக்கு 1 தேக்கரண்டி கசாசம் சேர்த்துக்குவோம். கசாசம் சேர்த்தா அந்த செட்டிநாட்டு திரக்கல் அப்படி இருக்குங்க. தேங்காய் மசாலா அரைக்கிறதுக்கு அனைத்து பொருளும் நம்ம மிக்ஸி சார்ல வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ நல்லா அரைப்படுறதுக்கு தேவையான பச்சை தண்ணியை சேர்த்துக்குவோம். பச்சை தண்ணியை சேர்த்து அப்படியே நைஸா மை போல அரைச்சிட்டு வந்துடுவோம். நண்பர்களே, தேங்காய் மசாலா நல்லா நைஸா நல்லா அரைச்சிக்கிட்டோம். தேங்காய் மசாலா தனியா இருக்கட்டும். தாளிக்கையில நம்ம சேர்த்துக்கிற வேண்டியதான். அம்மா அம்மா அடுப்பு பத்த வச்சுட்டியாம்மா? பத்த வச்சுட்டியா? மண் சட்டி வைக்கிறியா? மண் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. 2 தேக்கரண்டி கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலை எண்ணெய் சேர்த்தா அவ்வளவு ஒரு வாசனையா இருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுந்த ஒரு 1 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். எண்ணெயில சேர்த்தா கடவுள் ஒரு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி அலசி சின்ன சின்ன நறுக்கி இப்ப சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம பாணியில வெங்காயத்தை அப்படியே கிண்டு நல்லா கிண்டி விட்டு, வெங்காயம் நல்லா ஒரு அரை தரத்துக்கு கடலை நல்லா வதக்கினா போதுமானது. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 10 பல்லு பூண்டை அம்மியில நச்சு இப்ப சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்தோம்னா வாசமும் அதே போல செரிமான சக்தி ஆகுங்க. அடாடா, பூண்டு சேர்த்த உடனே அம்மா வாசம் வருதா? கருவேப்பிலை 3 எனக்கு சேர்த்துக்கிறேன். அரை துண்டு சுருள் பட்டை சேர்த்துக்குவோம் வாசனைக்கு. கடலை எண்ணெயில் நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் பூண்டு அடேங்கப்பா வாசம்னா வாசம் கடுமையா இருக்குங்க, மூக்க தொலைக்குது. 50 கிராம் தக்காளி பழம் எடுத்து அலசி சின்ன சின்ன நறுக்கி இப்ப சேர்த்துக்கிறேன். சேர்த்த தக்காளி பழத்தை அப்படியே நல்லா கிண்டு நல்லா கிண்டுறோம். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்குறதுக்கு அரை தேக்கரண்டி கல் உப்பு சேர்த்துக்கிட்டுருவோம். அப்பதானே சீக்கிரம் வதங்க. சேர்த்த கல் உப்பை அப்படியே நல்லா வெங்காயம் தக்காளி பழம் வதங்குறதுக்கு நல்லா கிண்டி விட்டு, சேர்த்த தக்காளி பழத்தை அரை பதத்துக்கு நல்லா வதக்கிட்டேன். இப்போ மிக்சியில் அரைச்ச மசாலா வந்து இப்போ சேர்த்துக்கிட்டுருவோம். சேர்த்த மசாலாவை நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு அப்படியே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டு, 4 கிலோ கத்திரிக்காய் நல்லா அலசி சின்ன சின்னமாக நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன். 150 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து தோல் நீக்கி அலசி சின்ன சின்னமாக இப்போ நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் அப்படியே எண்ணெயில் சுருள அப்படியே கிண்டி விட்டு, நண்பர்களே, நம்ம உரப்பு எதுவுமே நம்ம சேர்க்கல. நம்ம வந்து உரப்புன்னு நம்ம சேர்த்தது வந்து மிளகு, அதே போல பூண்டு வந்து நம்ம தட்டி போட்டிருக்கோம். சின்ன குழந்தையில இருந்து பெரியவர் வர நல்லா அருமையா வந்து சாப்பிடலாம் உரப்பு இல்லாம. உரப்பு உங்களுக்கு தேவை அப்படின்னா பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. நல்லா எண்ணெயில் உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம். செய்யக்கூடிய செட்டிநாட்டு திரக்கல வந்துட்டு 4 பேர் 5 பேர் வந்து நம்ம சாப்பிடலாம். இட்லி தோசைக்கு அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும். அதனால 6 லிட்டர் தண்ணி வந்து இப்ப சேர்த்துக்கிட்டேன். நீங்க தண்ணி வந்து தேவையான அளவு நீங்க சேர்த்துக்குங்க.
சேர்த்த பச்சை தண்ணியை நல்லா அப்படியே கிண்டி விட்டு நல்லா கொதிச்சு நல்லா வத்தட்டும். இப்போ மூடி போட்டுக்குவோம். பச்சை தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்ச தேங்காய் மசாலா சேர்த்துக்கிட்டுருவோம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அலசி இப்போ சேர்த்துக்குவோம். சேர்த்த தேங்காய் மசாலாவை நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா மூடி போட்டுக்குவோம். தேங்காய் மசாலா சேர்த்து நல்லா பாருங்கள் கொதிச்சு நல்லா வத்திருச்சு. குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் இருக்கும். தேக்கரண்டி கல் உப்பு சேர்த்துக்கிட்டுருவோம். நல்லா வாசனைக்காகவும் நல்ல ருசிக்காகவும் நெய் ஒரு தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து பாருங்க, அப்பப்பா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நெய் சேர்த்த உடனே அந்த செட்டிநாட்டு திறக்கல் வாசனைனா வாசனை அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கு. 1/4 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை எடுத்து அலசி சின்ன சின்ன நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன். மலை சாரல் போல கொத்தமல்லி தலையை அப்படியே தூவி விட்டு நண்பர்களே, அருமையான முறையில் ருசியான செட்டிநாட்டு முறையில் வில்லேஜ் கழுத்துப்பட்டு ஸ்டைலில் நம்ம செட்டிநாட்டு திறக்கலை வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். இனிமேல் என்ன நண்பர்களே, நம்ம சாப்பிட வேண்டியதான். செட்டிநாட்டு திறக்கலை இட்லி தோசைக்கு வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வந்து செய்து பாருங்கள். செட்டிநாட்டு திறக்கலை வந்து நான் தயார் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ சாப்பிடு, எப்படி ருசியாக இருக்குன்னு சொல்லு, மக்களுக்கு சொல்லு. சரி, எப்படிமா செட்டிநாட்டு திறக்கலை எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இந்த சாம்பாரோட இல்ல செட்டிநாடு திறக்கல் சூப்பர். இதே மாதிரி செட்டிநாடு திறக்கல் செய்து சாப்பிட்டு ருசிச்சு பாருங்க. அதே போல் நமது வில்லேஜ் கழுத்து சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கழுத்து சேனல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமானும் நெல்லிய நாச்சியப்பன். நன்றி, வணக்கம்.